இல்ல ஜனு, வேணாம். என்னால அவரை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்ல ஜானு. சிபி, பிரகாஷ் உன் அப்பா. நீ தப்பே பண்ணாலும் மன்னிச்சு ஏத்துக்கிறவன். நீ அவன் கிட்ட போய் நீ முதல்ல வா வா, முதல்ல வா. ஜனு, ஜனு வேணாம் ஜனு. வா கண்ணா. சிபி சார் வா. இல்ல தமிழ், வேணாம் தமிழ், போங்க. என்னால முடியாது. சிபி, 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 ஏன்பா உன் அப்பா என்ன பார்க்க உனக்கு பிடிக்கலையா? சிபி, அப்பாவை நிமிந்து பாருப்பா. அத்தை, பூஜனா மெனு என்ன சொல்லலாம்? நான் ஒரு மெனு வச்சிருக்கேன். அத்தை, இது ஓகேவானு பாருங்களேன். சேது, சேது, அத்தை, இங்க வா. இதோ வரேன். அத்தை, நீ நம்ம வினோத்துக்கு கால் பண்ணு. நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற சீஃப் ஷெஃபா இருக்கிற 2 பேரை இங்க வர சொல்லு. சரிங்க அத்தை. 7 வகை கூட்டு, 4 வகை இனிப்புன்னு பெரிய விருந்த ரெடி பண்ண சொல்லு. அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்ம ரெஸ்டாரண்ட்ல எதெல்லாம் ஸ்பெஷலோ அதெல்லாம் செய்யணும். அவருக்கு பாதுஷானா ரொம்ப பிடிக்கும், அதையும் வீட்லயே பண்ண சொல்லு. ஓகே அத்தை. சரி. அண்ணே, அண்ணே. என்ன மீனா? சொல்லு மீனா. அண்ணி, பூஜை ரூமை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடுங்க அண்ணி. அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கோங்க. சரி மீனா. சித்தி, ஏய், சித்தின்னு சொல்லாதன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உன்கிட்ட? இல்ல பூஜை ரூம்ல இருக்கிற விளக்கெல்லாம் எடுத்து தேய்ச்சி வச்சிருவா. பெரிய விளக்கு ஸ்டோர் ரூம்ல இருக்குன்னு ஜனாமா சொன்னாங்க, அதையும் எடுத்துட்டு வரவா? இல்ல வெள்ளி விளக்கு வச்சா நல்லா இருக்கும்ல? ஏய் வெண்பா, பூஜை ரூம் சுத்தம் பண்ணணும், வா. சிபி, இனிமே நீ எதுக்காகவும் தயங்க கூடாது. முன்ன விட உற்சாகமா சந்தோஷமா இருக்கணும். உன் அப்பா உன் கூடவே இருக்காரு. சின்ன வயசுல நீ மிஸ் பண்ண மொமெண்ட் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணணும். ஓகே ஜானு. உன் அப்பாவை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போ, சந்தோஷமா வச்சுக்கோ. ஓகே ஜானு. ஜனாமா, தமிழ், எதுக்கு எல்லாரும் இப்போ மேல கோவமா இருக்காங்கன்னு உனக்கு புரியுதா? தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்க. அவங்கள தான் ஜானுக்கு பிடிக்காதுல்ல, எதுக்கு அவங்கள கோயிலுக்கு கூட்டிட்டு வந்த? செஞ்ச தப்புக்கு நீ அனுபவிச்சுதான் ஆகணும்.
அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வா மீனா. நல்லா இருக்கணும். நல்லா இரு. உனக்கு எந்த குறையும் இருக்காது. இன்னும் 100 வருஷம் நீ ஆரோக்கியமா வாழணும். மீனா, அத்தை ஓ மனக்கவலை தீர்ந்துருச்சுல்ல? தீந்துருச்சு அத்தை. நான் என் வாழ்க்கையில பெருசா எதையோ ஜெயிச்ச மாதிரி இருக்கேன். சார், என்ன சார், என்ன விஷயம்? இங்க பிரகாஷ்ங்கிறது ஆ, ஏன் அப்பதான் அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் சார். விசாரணையா? சார், அவர் 25 வருஷம் கோமால இருந்து இப்பதான் ரெக்கவர் ஆயிருக்காரு. அவர்கிட்ட நீங்க என்ன விசாரிக்க போறீங்க? இல்ல சார், அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும். நாங்க கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கலையே. இல்ல மேடம், ஆல்ரெடி இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணாம ஹோல்ட்ல தான் இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற குற்றவாளிய இன்னும் கண்டுபிடிக்கல. ஐயோ, ஆக்சிடென்ட் பண்ணவங்களை நீங்க பாத்தீங்களா? இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சார், அவரே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. அவரெல்லாம் ரொம்ப டீப்பா திங்க் பண்ண கூடாது சார். திங்க் பண்ண ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. மச்சான், நீங்க ஒன்னும் டீப்பா திங்க் பண்ணாதீங்க. விடுங்க சார் அவரை. இல்ல சார், உண்மையான குற்றவாளி இன்னும் எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்கான். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்ல சார். ஞாபகம் இருக்கா சார்? ஐயோ, எதையும் சொல்லிடாத கடவுளே.